بسم الله الرحمن الرحيم. கடவுள் உருவமற்றவருங்கிறீங்க, ஆனா அதுலயே ஜாதி லப்பை ராவுத்தர் இதெல்லாம் வச்சிருக்கீங்களே, இப்ப தௌகீத் ஜமாத்துன்னு போட்டிருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்ன? இறைவன் ஒருவனுங்கிறீங்க, ஒரே மார்க்கம் ஒரே மதம்னு சொல்றீங்க. பிறகு உங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு ஜாதிகள், மறைக்காருங்கிறீங்க, லெப்புங்கிறீங்க, ஏன் இத்தனை பிரிவினைகள் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களிடத்துல சமூகத்துல நீங்க பார்க்கக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது. லெப்பைன்னு இருக்குது, ராவுத்தர் இருக்கிறது, சியாக்கள்னு சொல்லுவாங்க, சன்னிகள் என்று சொல்லுவாங்க, இப்படி பல பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த பிரிவு இஸ்லாம் சொல்லி தந்து இஸ்லாமிய அடிப்படையிலே உருவான பிரிவுகள் அல்ல. இந்த பிரிவுகள் உருவாவதற்கு ஒரு வரலாற்று ரீதியான தொழில் ரீதியான காரணங்கள் இருக்கிறது. இந்த பிரிவு ஜாதி என்ற பிரிவோடு ஒப்பிட முடியாது. இந்த பிரிவுக்கும் ஜாதிகளுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு பிரிவில் இருக்கிறவர் இன்னொரு பிரிவுக்கு ஈஸியா மாறிக்கலாம். ஆனா ஜாதியில் இருக்கிற மாற முடியுமா? ஒருத்தர் நான் ஒரு பிரிவு ஒரு அமைப்புல இருக்கிறேன், இது எனக்கு பிடிக்கல, லெப்பையா இருக்கிறேன், லெப்பேன்னு போட பிடிக்கல, ராவுத்தர்னு போட விரும்பினா போட்டுக்கலாம், யாரும் ஒண்ணும் செய்ய போறது இல்லை, யாரும் குறுக்க வர போறது இல்லை. ஆனா ஜாதி எப்படியா? அவர் பிறப்பிலே வர்றது, அவர் யாருக்கு பிறந்தாரோ அவர் அப்பா என்ன ஜாதியோ அதுதான் பிள்ளைக்கு ஜாதி. ஒரு ஜாதியில இருக்கிறவர் இன்னொரு ஜாதிக்கு மாற முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு ஜாதியில இருக்கிறவங்க இன்னொரு ஜாதிக்கு கல்யாணம் கொடுக்கல் வாங்கல் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகிறது, ஆனால் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க எப்படி, லெப்பை ராவுத்தர் வீட்டுல கல்யாணம் முடிப்பாரு, ராவுத்தர் தாம் பொண்ணு லெப்பைக்கு கொடுப்பாரு, மறைக்காருக்கு கொடுப்பாரு, அப்படி மாத்தி மாத்தி எல்லாமே பண்ணிக்குவாங்க. அப்ப அந்த பிரிவினை என்று சொன்னால், பிரிவினை என்று மற்ற மதங்களில் காட்டப்படுகிறது சாதி பிரிவினை, இன பிரிவினை, அந்த அளவிற்கு இது பிரிவினை கிடையாது. வேற என்னதான் இது அப்படின்னா, இது தனித்தனியான பெயர்கள், குழுவுக்கும் சில குடும்பங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள். இந்த பெயர்களுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. என்ன பின்னணினா, ஒன்னு வரலாற்று ரீதியான ஒரு காரணத்தோடு இந்த பெயர்கள் இந்த சமூகத்தில் உருவாகிவிட்டது. உதாரணமா ராவுத்தருங்கிறாங்கல்ல, ராவுத்தர்னா என்னன்னா, தமிழ் இலக்கியங்களை எடுத்து பார்த்தா தெரியும். சிவபெருமானுடைய புராணங்களுடைய வரலாறுகள்ல கூட இந்த குதிரை ஓட்டிகளை பற்றி வருகிறது. குதிரை ஓட்டுறாங்கல்ல, குதிரை ஓட்டக்கூடியவர்களுக்கு தூய தமிழ் மொழியில ராவுத்தர் என்று சொல்வார்கள். நல்ல தமிழ் மொழியில ராவுத்தன் என்றால் குதிரை ஓட்டி. யானை மேய்க்கிறாங்கல்ல, யானை வளர்க்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மாவுத்தன் என்று சொல்வார்கள். ஒண்ணுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம பிசினஸ் பண்றோம், மளிகை கடைக்காரர் பார்த்து மளிகை கடைக்காரன் சொல்லுவோம்ல, ஜவுளி கடைக்காரர் பார்த்து ஜவுளி கடைக்காரன் சொல்லுவோம்ல, அது மாதிரி தொழில் வைக்கக்கூடியவர்கள் அந்த தொழிலை மையமாக வைத்து உருவான பெயர்கள். மறைக்காயர்ங்கிறாங்கல்ல, மறைக்காயர்னா யாருன்னு கேட்டா, இந்த வெளியூர்ல போய் கடல் கடந்து கப்பல்ல படகுல போய் பிசினஸ் பண்ணாங்கல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் மறைக்காயர்னு சொல்லுவாங்க. அது மறக்கலாயர்னு அர்த்தம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மறக்கலாயன். மறக்கலாயன் என்பது நாளடைவில் சுருங்கி 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 மருவி மறைக்காயர்னு வந்திருக்கிறது. மறக்கலாயர்னா மரக்கலம்னா தெரியும், மரக்கலம்னா படகு, கப்பல்ல போறோம்ல, அதுக்குதான் மரக்கலம்னு சொல்லுவோம். அப்போ அந்த கப்பல்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய குடும்பத்தாருக்கு, அந்த தொழிலை செஞ்சவங்களுக்கு இவங்க எல்லாம் மறைக்காயர்கள். கப்பல்ல போய் பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாம் ராவுத்தர்கள். குதிரை பிசினஸ் பண்றவங்க அரபு நாட்டுல இருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணி இந்தியாவில வியாபாரம் செஞ்ச சமூகமாக இந்த சமூகத்தில் அதிகமான பேர் இருந்தாங்க. அதனால ராவுத்தர்கள் உருவானாங்க, மாவுத்தர்கள் உருவானாங்க. லெப்பைகள் அது மாதிரி தான். லெப்பைனா யாருன்னு கேட்டா, வெளியூர்ல இருந்து வந்தவங்க. வெளியூர்ல சில பகுதிகளில் வியாபாரத்துக்காக வேண்டி அரபு மொழி பேசக்கூடிய சில மக்கள் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. கொச்சின் வழியாக, கேரளா வழியாக இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. அரபியர்களிடத்துல இருக்கிற பழக்கம் என்னன்னா, எதையாவது ஒண்ணு, ஒருத்தர் கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், ஒருத்தர் நிக்கிறாரு, முருகன் நிக்கிறார், முருகன் எங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா என்னங்கன்னு வருவார்ல, என்னங்கன்னு நம்ம போவோம். அரபியர்களிடத்துல ஒருத்தரை கூப்பிட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, லெப்பைக் அப்படிம்பாங்க. லெப்பைக் என்னன்னா, இதான் வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். எடுத்ததுக்கும் யாராவது ஒருத்தர் கூப்பிட்ட உடனே அங்க இருந்து வந்தாரு லெப்பைக் லெப்பைக் லெப்பைக்குனாரா, நம்மால அதே பேரை வச்சுக்கிட்டான். எப்ப பார்த்தாலும் லெப்ப லெப்பங்கிறவன்டா, வைடா பேரை லெப்பன்னு வச்சுக்கிட்டான். அப்படி ஒரு டீமுக்கு லெப்பன் உருவாயிடுச்சு. ஏன்னா டக்குனி பட்டாணின்னு சொல்லுவாங்க. பட்டாணினா யாரு? பட்டானுங்கிறது வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு பேர். அந்த ஊர்ல பட்டான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது, பஞ்சாப் பக்கத்துல. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பட்டானுங்கிற பிரதேசத்துல கடுமையான வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டது. அந்த பகுதி மக்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக தமிழகத்தை நோக்கி வந்தார்கள். அவர்கள் பட்டாணிலிருந்து வந்தார்கள். பட்டாணிலிருந்து வந்தவர்கள் அப்படியே நாளடைவில் பட்டாணிலிருந்து வந்தவர்கள் சுருங்கி 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 பட்டாணியர்கள் உட்கார்ந்துருச்சு. இப்படி ஒண்ணுமே ஒரு பெயர் காரணம் தானே ஒழிய
அது ஒரு சாதி பிரிவினையோ ஒரு இன பிரிவினையோ கிடையாது. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது ஒரு பிரிவினைன்னு நீங்க சொல்ல இயலாது. இன்னும் சொன்னா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிறது. என்ன நியாயம்னா, முன்னாடி பட்டாணின்னா குதிரை ஓட்டினவன் ராவுத்தன்னா, யானை ஓட்டினவன் மாவுத்தன்னா, அதெல்லாம் ஓகே. ஆனா 3 தலைமுறைக்கு பிறகு வேற ஏதோ தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற அவன் பேரன் அவனும் மறைக்காரும் போனான், அவனும் ராவுத்தன்னு போனான். அர்த்தம் இல்லாத இருக்கிறது. இது ஏதோ ஒரு பெரிய கூட பெருமை நான் ராவுத்தன் நான் மறைக்காரு என்ன ஒரு பெருமையை பாராட்டுகிறதுமாக பயன்படுத்துவதை போட்டு தெரிகிறது. ஆனால் அதை நாங்கள் எங்க மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கோம். நீ எதுக்கு போடுற? நீ மளிகை கடனா மளிகை கடைக்காரன் போடு, ஜவுளி கடனா ஜவுளி கடைக்காரன் போடு. உங்க அப்பா அந்த வியாபாரத்தை பார்த்தாருன்னா அவர் போட்டுட்டு போறாரு, நீ ஏன் இதை போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அதை எங்க மக்களுக்கு நாங்க சொல்லிக் கொண்டு இப்போதெல்லாம் ஓரளவுக்கு அது கணிசமாக குறைந்து விட்டது. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒப்பிடும் பொழுது இப்ப எங்காவது ஒரு இடத்துல 100க்கு 1 லெவல்ல தான் அதை கேள்விப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள். அதனால இந்த தமிழ்நாடு தொகுதி மாற்றம் வச்சிருக்கீங்க கேட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது அது மாதிரி அந்த பிரிவுகளே சேராது. பெயர் பிரிவு இது அமைப்பின் பெயர். நாங்கள் சில கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லுகிறோம். எங்கள் சமூகத்தில் ஏற்கனவே இஸ்லாத்தில் இல்லாத இஸ்லாத்திற்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் முஸ்லிம்கள் மத்தியிலே நடைமுறையில் இருக்கிறது. அதையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்து தூய்மையான வடிவத்தில் இஸ்லாத்தை உலகத்திற்கு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பேர் இருந்தால் அந்த பேரை சொல்லித்தான் மக்களுக்கு புரிய வைக்க முடியும். நீங்க என்ன கொள்கையை சார்ந்தவங்க, எதை நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீர்கள் என்று மக்கள் வினா எழுப்பும் பொழுது அப்ப நாங்கள் இந்த ஆட்கள் இதை சொல்றவங்க இதை புரிந்து கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அமைப்பின் பெயர் தான். இதை பொறுத்த வரைக்கும் யாரையும் பேதம் பாராட்டாது. எல்லாரும் உள்ள வந்து சேருங்கன்னு சொல்லுவோம். எல்லாருமே இந்த கொள்கையை ஏற்றுக்குங்க, குர்ஆன்ல எதுல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் நீங்க உருவாக வேண்டும் என்று உலகத்திற்கு அறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இயக்கம் அமைப்பு தானே ஒழிய இது அது மாதிரி எந்த பிரிவுகள் பட்டியலையும் இது அடங்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு அவதாரமும் ஒரு தீயவனை அழிச்சதுனாலதான் ஒரு அவதாரம் அதுதான் நாங்க ஒரு உருவமா வச்சு ப்ரே பண்றோம். ஆனா நீங்க உலகத்திலே இறைவன்றது ஒருவன் தான், ஆனா அவனுக்கு உருவமற்றவன் சொல்றீங்க. அப்ப நீங்க எந்த கான்செப்ட்ல அந்த சாமியை நினைச்சு ப்ரே பண்றீங்க? நாங்கள் அவதாரங்களை வழிபடுகிறோம். ஒரு தீமை சமூகத்தில் உருவாகும் பொழுது அந்த தீமையை அழிப்பதற்காக வேண்டி கடவுள் இறைவன் அவதாரம் எடுத்து உலகத்திற்கு வருகிறார், அந்த தீமைகளை அழித்து ஒழிக்கிறார். எனவே தீமைகளை ஒழித்த அந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கி வழிபடுகிறோம். நீங்க வணங்கக்கூடிய இறைவன் அது என்ன, அது எப்படி, ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க, உருவமே இல்லைங்கிறீங்க, என்ன லெவலை எப்படி வணங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல இறைவனுக்கு இதுல 2-3 விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். நாங்கள் வணங்குகிற இறைவனை பொறுத்தவரை அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் என்று சொன்னால் அது ஏதோ முஸ்லீம்கள் வணங்குகிற கடவுள் என்று பொருள் அல்ல. முருகர் மாதிரி, சிவன் மாதிரி, பார்வதி மாதிரி, இயேசு கிறிஸ்து அது மாதிரி அல்லாஹ் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கடவுளை குறித்தல் அப்படி அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்னா என்னன்னா அரபி மொழியில உலகத்தை எல்லாம் படைத்த இறைவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இறைவன் கடவுள்னு சொல்றோம்ல, இந்த இறைவன்கிறதா அல்லாஹ். மொத்த உலகத்தையும் படைச்சு நிர்வாகம் என்ன எவனோ அந்த ஒரே ஒருத்தனை குறிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்லு அல்லாஹ் என்ற சொல்லு. இந்த அல்லாஹ்வை பொறுத்தவரை, இறைவனை பொறுத்தவரை அவனுக்கு உருவம் உண்டா இல்லையானா உருவம் இருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தின் நம்பிக்கை. ஆனா பெரும்பாலும் உருவம் இல்ல. முஸ்லீம் அப்படி ஆரம்பத்தில் கேட்ட ஒரு சகோதரி கூட சொன்னாங்க, நான் அதுக்கு பதில் சொல்லாம விட்டுட்டேன். அதுல உருவம் இல்லைன்றதை குறிப்பிட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு அழகான ஒரு உருவம் இருக்கிறது, அற்புதமான ஒரு அது திருக்குறான்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகமும் சொல்லி இருக்கிறாங்க இறைவனுக்கு அழகிய உருவம் இருக்கிறது. ஆனா பிரச்சனை என்னன்னா பரவலா மக்கள் மத்தியில உருவம் இல்லைன்னு எப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா 2 காரணங்கள்னால வந்துச்சு. ஒண்ணு, இந்த தமிழ்நாட்டில் முஸ்லிம் இஸ்லாமிய பாடல்கள்னு கேசட்டுகள் வெளியிடுவாங்க, பார்த்திருப்பீங்க. நாவூர் அனிபா பாடல்கள் ரேடியோல கூட அடிக்கடி ஒளிபரப்புவாங்க. இஸ்லாமிய பாடல்மா, அது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை எல்லாம் இஸ்லாமிய பாடல் அவர் சொல்லுவார். பேர் தான் இஸ்லாம்னு இருக்கும், உள்ளுக்குள்ள இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதுல அவர் ஒரு பாட்டுல படிக்கிறாரு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் ஒரு பாடல் வரி. இது மூளை முடுக்கெல்லாம் ஒழித்தது. எங்க ஊர்கள்ல கிராமங்கள்ல எங்க போனாலும் இந்த பாட்டு அப்படியே அவர் படிச்ச பாட்டை ரொம்ப புனிதமா கேட்டு ரசிப்பாங்க. அப்ப இறைவன் என்று சொன்னால் உருவம் இல்லாதவன் போல முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய இறைவனுக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை முஸ்லீம் எல்லாருடைய உள்ளத்துல உட்கார்ந்துருச்சு. 2வது, நாங்க வணங்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்குல்ல, ஆலயங்கள்,
அந்த ஆலயங்கள் வந்து பார்த்தா அங்க ஒரு உருவமும் இல்லாமலும் இருக்கிறது. அதுவும் சந்தேகத்துக்கு காரணம். இவர் வேற இப்படி படிச்சு வச்சுட்டாரு. பள்ளிவாசலுக்கு போய் பார்த்தா பள்ளிவாசல ஒரு உருவமும் இல்ல. அப்ப உருவம் இல்லதான் கன்ஃபார்ம் போல இருக்கு நினைச்சுக்கிட்டாங்க. நாங்க அதனாலதான் இவர் கூட படிச்சிருப்பாரு. பாரதியார் கூட ஒரு பாட்டு படிக்கும் போது திக்கை வணங்கும் துருக்காம்பர் எங்களை பார்த்து துருக்கியர்கள் துருக்கி அது ஒரு பெரிய வரலாற்று செய்தி, அதுக்குள்ள போகல. திக்கை வணங்கும் துருக்கு, ஏதோ ஒரு திசையை நோக்கி வணங்குறீங்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல நோக்கி வணங்குறீங்க அவர் சொல்றாருல, பாரதி சொல்றார். இப்போ நாங்க ஒண்ணுமே இல்லாம வணங்குறதுக்கு என்ன காரணம்னா, இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதல்ல, அந்த உருவம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது என்ற காரணத்தினால். யாரும் பார்த்ததில்லை. இறைவனுடைய உருவம் என்ன நான் பார்க்கல, எனக்கு கற்று தந்த ஆசிரியர் பார்க்கல, எங்களுடைய பெற்றோர்கள் பார்க்கல, எங்க சமூகத்தில் யாரும் பார்க்கல, என் நபிகள் நாயகமே பார்க்கல, அவருக்கு முன்னால் எந்த மனிதரும் பார்க்கல. அப்ப யாருமே உலகத்தில் இறைவனுடைய திருவுருவத்தை இதுவரைக்கும் கண்டதே இல்லை. இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இஸ்லாம் மட்டும் இல்ல, கிறிஸ்தவ மதத்தினுடைய நிலைப்பாடும் தான், அதே மாதிரி இந்து மதத்தினுடைய நிலைப்பாடும் தான். பைபிளை திறந்து பாத்தீங்கன்னா யாரும் கண்டதில்லை, காணாதவர். கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது அவர் எங்கும் காணப்படாதவர் பைபிள் பேசுகிறது. அதே மாதிரி இந்து மத வேதங்களை எடுத்து பாருங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்மா. அப்படின்னா என்ன, யாரும் கண்டதில்லை. எவனாவது நான் கண்ட இப்படிதான் இருந்தாரு கடவுள்னு சொன்னா அவன் போய் சொன்னான்னு அர்த்தம். அவன் எங்க விட்டடிக்கிறான். கடவுளை கண்டதில்லை என்பது எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிற செய்தி. இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுது. எனவே நாங்க என்ன பண்றோம், கடவுளை நம்ம பார்க்கல, பார்க்காத கடவுளுக்கு நாம கற்பனையா ஒரு உருவம் கொடுக்க கூடாது. அப்படி உருவம் கொடுத்தா தப்பா போயிடுச்சுன்னா பெரும்பாலும் தப்பா தான் போகும். நேரா பார்த்து வரையும் போதே தப்பா வரைகிறான். அப்ப காணாத ஒண்ணு கற்பனையில வரைஞ்சா எவ்வளவு தப்பா போகும். அப்ப இறைவனை பற்றி சொல்லும் போது ரொம்ப அழகானவன் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தினுடைய அழகையெல்லாம் அள்ளி கொடுத்த கடவுள், அவன் அழகிற்கெல்லாம் மிகப்பெரிய அழகை உடையவனாக இருப்பான். அப்படிப்பட்ட அழகுடையவனை மனிதன் அவனது கற்பனையிலே செதுக்க நினைத்தால் அழகை குறைத்து விடுவான், கண்டிப்பாக சிதைத்திடுவான். எத்தனையோ நீங்க கற்பனையில வரையப்பட்ட உருவங்களை எடுத்து பாருங்க, எல்லாமே இப்படி மிஸ்டேக்கா தான் இருக்கும். புத்தர் எடுத்துக்கங்க, புத்தர் வாழ்ந்து பல 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புத்தர் அவர் வாழ்ந்த காலத்துல சிலையாக்கப்படல, அவர் வாழ்ந்த காலத்துல கடவுளாக்கப்படல. இன்னும் சொன்னா அவர் கடவுளே இல்லைன்னு கொள்கையை சொன்னவர். அன்பே சிவம், அதுதான் புத்தருடைய போதனை. அன்புதாயா கடவுள்னு ஒருத்தன் கிடையாது என்று சொன்னவர் புத்தர். அப்படிப்பட்ட புத்தருக்கு அவர் மரணித்து ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சிலைகளை உருவாக்குறாங்க. அந்த உருவ சிலைகள் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் பாருங்க, ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற சிலை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பார்த்து வரைஞ்சிருந்தா இந்த கோளாறு வராதுல, பார்க்காம வரையப்பட்ட. நம்ம தமிழ்நாட்டில் நீங்க புத்தரை பார்த்திருப்பீங்கல்ல, பார்த்த நீங்க இங்க இருந்து இலங்கைக்கு போங்க. நான் சமீபத்தில் ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பு இலங்கைக்கு போயிட்டு வந்தேன். விடுதலை புலிகளுடைய அந்த போராட்ட பூமி எல்லா பகுதியும் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்க அந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டியில ஒரு புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டியில தான் புத்தருடைய பல்லு முடி எல்லாம் வச்சு பெரிய கோயில் இருக்கிறது. இலங்கை நாடே புத்த நாடு தான். நம்ம நாடு தான் ஜனநாயக நாடு, இலங்கை புத்த நாடு என்று தன்னை அறிவித்துக் கொண்ட ஒரு நாடு. அங்க போய் பார்த்தா மெயின் பஸ் ஸ்டாப்ல பிரம்மாண்டமான ஒரு புத்தர் சிலை இருக்கிறது. அட்ரஸே தெரிய மாட்டேங்குது. நான் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்கிறேன், யாருங்க இவரு இவ்வளவு பெருசா வரைஞ்சு, சைனீஸ் ஜப்பான் மாடல் வரைஞ்சு வச்சிருக்கான், பூக்கெல்லாம் சப்பையா. அவர் எங்க உள்ளவர், அவர் நம்ம இந்தியாக்காரர். புத்தர் இந்தியாக்காரர், இந்தியா முடிஞ்சதுன்னு இருக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற போட்டோக்கள் எல்லாம் இந்தியா முடிஞ்சு இருக்கிறது. ஆனா அங்க போய் பார்த்தோம்னா அதுவும் அந்த இடத்துல மட்டும்தான். அதை விட்டு வேற இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம ஊர் மேல வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் புத்தருங்கிற இதுவும் புத்தருங்கிற, இந்த ரெண்டுல எந்த புத்தர் ஒரிஜினல் புத்தர் கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்? கற்பனைகளுடைய விலை. நம்ம ஐயா திருவள்ளுவர் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டை தமிழ் மொழியில வாழ வைக்க அரசியல் பண்ண விரும்புகிற பல பேருக்கு கை கொடுக்கக்கூடியவர் திருவள்ளுவர். அவருடைய திருக்குறளை வச்சே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர். திருவள்ளுவர் அவருடைய கற்பனை உருவம் தானே வரையப்பட்டிருக்கிறது, யாரும் பார்த்து வரையல. 2035 வருஷம் ஆயிடுச்சு திருவள்ளுவர் ஆண்டு என்பது. 2035 வருஷத்துல நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 2035 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவரை பின்னாடி வந்தவங்க வரைஞ்சவனுடைய விளைவு என்ன? நம்ம தமிழ்ச்சங்கத்துக்கு போங்க, திருச்சி தமிழ்ச்சங்கம் இருக்குல்ல, மேல புலிவார் ரோடா கீழே புலிவார் ரோடா? மேல புலிவார் ரோடு. மேல புலிவார் ரோடுல திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் இருக்கு. முன்னாடி ஃப்ரண்ட்ல திருவள்ளுவர் சிலை இருக்குது. அந்த சிலையை போட்டோ எடுத்துங்க. உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை எடுத்து பாருங்க, அதுல ஒரு திருவள்ளுவர் போட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. ரெண்டையும் வச்சு பாருங்க, இவர் ஒரு மாதிரி சிரிக்கிறார், அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறார். இவருக்கு குடுமி வேற மாதிரி இருக்கு, அதுல குடுமி வேற மாதிரி இருக்கு. இவர் தாடி சுறுசுறுடா இருக்கு, அவர் தாடி நேரா தொங்குது. இவர் தாடி பேனா ஒரு மாதிரி இருக்கு, அங்க பேனா ஒரு மாதிரி இருக்கு. கையில வச்சிருக்கிற பேப்பர் மாதிரி இருக்கு, அங்க ஓட மாதிரி இருக்கு. எல்லாமே வித்தியாசம். என்ன காரணம்? இப்படிதான் வரும். கற்பனையில வரைஞ்சா அவங்களுக்கு என்ன கற்பனை வருதோ
அந்த கற்பனையின் வெளிப்பாட்டை தான் சிலையாக வடிக்க முடியும். அப்போ அதிலே மாத்தி வரைஞ்சு விட்டோம்னா இறைவன் கோபப்படுவானா இல்லையா? என்னையே ஒருத்தன் ஒரு ஒரு அலங்கோலமான காட்சி, நான் நல்லாவே இருக்கேன்னு வச்சுக்கோமே, என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து வாயை திறந்த மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்து வச்சுட்டாங்க. நெசமாவே அது ஏன் ஸ்டில்லுனே வச்சுக்குவோம், இப்படி வாயை திறந்த மாதிரி பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. போட்டோ பிடிச்சி இப்படி பெருசா மாட்டி விட்டாங்க. பார்த்தா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். ஏன்னா நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என்ன போய் இப்படி அசிங்கமா நெசத்துல போனா நான் தான் போட்டோ தான் வரைய கூட இல்ல, போட்டோ தான் இருக்கிறதே காட்டும். இருக்கிற ஒரு நாள் வாயை திறந்த பார்க்கறதுக்கு விகாரமா இருந்துச்சு, அப்ப போட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டாரோ அசிங்கமா. இப்ப இருக்கிற ஒரிஜினலையே அலங்கோலமா நான் பார்த்தோம்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெறுப்பு. ஒரு சில பேர் போட்டோ எடுப்பாங்க வீடுகள்ல, கணவன் மனைவி சந்தோஷத்துக்கு எடுப்பாங்கல்ல. சில பேர் பார்த்தா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா சிரிக்கும் போது பல்ல காட்டும் போது போட்டோ பிடிச்சிருவாங்க. வீட்டுக்காரம்மா பார்த்தாங்கன்னா உடனே டெலீட் பண்ணுங்க. எதுக்கு இருக்க வேண்டியதானே, உங்க போட்டோ தானே, அசிங்கமான இருக்க கூடாது. நல்ல சீவி சிங்காரிச்சு அதுக்கு ஒரு போட்டோ போட்டு, ஆனா இப்ப போட்டோ அப்படி அதுக்காக மெனக்கேட்டு போட்டோ கிளப்புகளை எப்படி உருவாச்சு. அழகாக பிடிச்சு கொடுப்பான், நீ பிடிக்காத அங்க போய் பிடிச்சுக்கிறேன்னு மெனக்கேட்டு தான் உருவத்தையே, இருக்கிற உருவத்தையே கொஞ்சம் அசிங்கமா காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கே பிடிக்கலன்னா, நம்ம எல்லாம் படைச்ச இறைவனுக்கு அவன் எந்த அழகா இருப்பான் என்று கற்பனை பார்க்க முடியாத அப்படிப்பட்ட அழகு நிறைந்தவனுக்கு என்னன்னே தெரியாம வரைஞ்சா, அதுலயும் நம்ம ஆட்கள் வரைகிறாங்களே, அவ்வளவு கொடூரமான வரைகிறாங்க. நல்ல மதிப்பு மரியாதை மிக்கவர் சொன்னா அது ஒரு தோற்றம். திருவள்ளுவர் தோற்றம் நல்ல பெரிய மனுஷன், தாடி தான் வச்சு தலையில ஒரு குடுமையை தான் வச்சு அப்படி ஒரு எழுத்தாளர் மாதிரி அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு பாரு, ஒரு கம்பீரமான தோற்றம் கிடைக்கிறது. அதே இது கொஞ்சம் அசிங்கமா பண்ணி பாருங்க, வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. போட்டோல இன்னைக்கு மதிக்கப்பட வேண்டிய ஆட்கள் எல்லாம் எப்படி வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க கற்பனையிலனா, பெரிய தொந்தியை போட்டு. நான் தொந்தியோட இருந்தா கூட யாரும் வரும்போது அப்படி மூச்சை பிடிச்சி இழுத்து நின்று நான் தொந்தி இல்லைன்னு காட்ட நினைக்கிறேன். ஏன்னா தொந்தி இருக்கிற அசிங்கம்னு தெரியுது. ஆனா வணங்குவதற்குரிய இடத்திலே வைக்கப்படுகிற பெரிய மதிப்பு மிகுந்த ஒரு சிலையை உருவாக்குறாங்க, பெரிய தொந்தியை போட்டு விட்டுறாங்க, பெரிய கோர பற்களை போட்டு விட்டுறாங்க. பார்க்கறதுக்கு பயத்தை பீதி ஏற்படுத்துற மாதிரி சாந்தத்தையும் அன்பையும் காட்டக்கூடிய நேரத்துல அப்படி ஒரு கோரப்பல்ல மாட்டி விட்டுறாங்க. கையில ஆயுதத்தை கொடுக்கறதையாவது ஏத்துக்கலாம், ஒரு வளைஞ்சு நெளிஞ்ச பள்ளத்துக்கு போட்டு விட்டா, ஒரு வளைஞ்ச பல்லுடையவர் போட்டோ போட்டாலே என் போட்டோ ஏன்டா போடுற, வாயை பொத்து போது போட்டோ பிடிக்க வேண்டியதானே கேட்பான். ஆனா அங்க இப்படி ஒரு வணங்க தகுந்த இடம், மதிக்க தகுந்த இடம்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு அலங்கோல காட்சி உருவாக்கிறான். அப்பதான் இஸ்லாம் பாக்குது, வேண்டாம் இந்த வரைகிற பிரச்சனையே வேண்டாம், உருவமும் வேண்டாம், சிலையும் வேண்டாம், கற்பனையும் வேண்டாம், ஒண்ணும் இல்ல. இறைவனை வணங்குறவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போய் நின்று, அது ஒரு காலி இடமாக இருந்தால் போதும், நல்ல சுத்தமான தரையாக இருந்தால் போதும். அதனாலதான் பள்ளிவாசல தூய்மையா வச்சிருப்போம். எந்த அழுக்கு, எந்த படங்கள், இறைவனை வணங்கும் போது எங்களுடைய கவனங்கள் திசை திரும்பி விடக்கூடாது என்பதற்காக அதையெல்லாம் ஒரு சீராக அழகுபடுத்தி இருப்போம். ஆர்ட் கூட இருக்காது. மற்ற இடங்களுக்கு போனீங்கன்னா நல்ல கலைநயத்தோடு சிலைகளை, உருவங்களை செதுக்கி வச்சிருப்பாங்க. பள்ளிவாசல்ல ஒரு தென்னை மரத்தை கூட வரைஞ்சு வைக்க மாட்டாங்க. ஏன்? இறைவனை தொழ போகும்போது தென்னை மரத்துக்கு முன்னாடி நின்று தொழுதாருன்னு வச்சுக்குவோம், இவருடைய கவனம் டைவர்ட் ஆகும். மனுஷன் என்னத்தான் கரெக்டா நிக்க நினைச்சா கூட மூளை எங்கிட்டாவது வேற நிக்கி வேலை பக்கம் போயிடும். இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆளு பிசிக்கலான இங்க உட்கார்ந்து இருக்கலாம், மென்டலா பல பேர் எங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை மணிக்கு முடியும் தெரியலையே, முடிஞ்ச உடனே நம்ம அங்க போய் அந்த வேலையை முடிக்கணுமே, இங்க ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப நீ 4 பேர் சிரிக்கிறத பார்த்து நான் என்ன நினைச்சுக்குவேன், எல்லாருமே அட்டென்ஷன் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கற்பனையில ஓட்டிட வேண்டியதான். அது மாதிரி சில நேரத்தில் கவனம் வரும், சில நேரத்தில் கவனம் வெளியே போகும். இடத்தையே அவங்க பாத்தீங்க, பார்த்த உடனே கவனம் டைவர்ட் ஆகி போயிடும். நான் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவேன், அந்த பதில் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பிடிக்காம இருந்தா ஏன் இப்படி பதில் சொன்னார் இவரு, இதுக்கு பதில் அந்த பதில் சொல்லி இருக்கலாமே, இப்ப இது சரியில்லையே, மேட்சா இல்லையா, அவர் அதை யோசிக்கிட்டே இருப்பாரு. இங்க நான் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன், மைண்ட் டைவர்ட் ஆகுதுல. அப்ப ஒரு தென்னை மரத்தை வரைஞ்சு வச்சா, தென்னை மரத்தை பார்த்துட்டு நல்ல அழகா வரைஞ்சிருக்கிறானே, எந்த ஆர்டிஸ்டும் தெரியலையே, இதை போட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பான் கடவுளை வணங்கும் போது. அப்ப எதையும் வரையாத, நல்ல பிளேனா விடு, கவனத்தை இருக்கிற மாதிரி எந்த ஒரு வரைபடங்களை உருவாக்கிற வேண்டாம் என்று சொல்லி, அதற்காகத்தான் நாங்கள் உருவம் இல்லாமல் வேறு எந்த வகையான சித்திரங்களையும் உருவாக்காமல் கடவுளின் உருவம் தெரியாத காரணத்தினால்தான் அதை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். ஒன்று. இரண்டாவது அதுல தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, இப்போ அந்த கடவுளை நாங்க உருவமே இல்ல வணங்குறோம். ஆனா ஏன் வணங்குறோம்? மற்ற மதங்கள்ல எல்லாம் கடவுள் அப்படியே அவதாரம் எடுத்து வருகிறார் உலகத்துக்கு.
அப்படி வந்து கடவுள் வந்து இருந்தாரு, செஞ்சாரு, அது செஞ்சாருன்னு எதையாவது சொல்லிவிட்டு வணங்குனீங்கன்னா நியாயம். சும்மா யாரோ ஒருத்தர் கடவுள் இருக்கிறாரு, ஆளும் தெரியல பேரும் தெரியலன்ட்டு அவரை போட்டு வணங்கிட்டு இருக்கிறீங்கள, அவர் என்னைக்கா பூமிக்கு வந்தாரா, மக்களுக்கு என்ன செஞ்சாரா நேரடியா வந்து என்று ஒரு கேள்வி அதற்குள்ளே இருக்கிறது. அவதாரம் எடுத்து எங்களுக்கு வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஏன் வரவில்லை? இதுக்கு இஸ்லாத்தினுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டா, அவதாரம் என்பது ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கு, அல்லது மனித சமூகத்தில் ஏற்படக்கூடிய தீமைகளை ஒழிப்பதற்கு, அல்லது சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை கற்றுத் தருவதற்கு கடவுள் மனிதனாக வர தேவையில்லை. இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. எப்படி அப்படின்னா, நீங்க சாதாரணமாவே யோசிக்கலாம். ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது, ஆட்டை ஒருத்தர் மேய்ச்சிக்கிட்டு போகணும். எந்த ஆடை சண்டை போட்டுச்சுன்னா சண்டையை சரி பண்ணி விடணும். எந்த ஆடாவது மேய்ச்சல் நிலத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிச்சுன்னா இழுத்துக்கிட்டு போகணும். ஆட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆட்டை பராமரிக்கணும், ஆட்டுக்கு வழிகாட்டி அதை பக்குவப்படுத்தக்கூடிய வேலைகளை ஒரு ஆட்டு இடையும் செய்ய வேண்டும். இப்போ ஆட்டுக்கு வழிகாட்டணும், ஆட்டுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். ஆடுகளுக்கு இடையில சண்டை வந்துச்சுன்னா அதை பிரிச்சு விட்டு வேற வேற தொட்டில தூக்கி மாத்தி விட்டு அதை கரெக்ட் பண்ணணும் என்பதற்காக ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவன் ஆடாக மாறித்தான் அந்த காரியத்தை செய்யணுமா? நான் மனுஷனா இருந்துகிட்டே ஆட்டை மேய்க்க முடியும். மனுஷனா இருந்துகிட்டு மேய்க்கிறதா நல்லது. ஏன் ஆடா போயிட்டோம்னா ஆட்டுக்கு அறிவில்லை, எனக்கு மாதிரி இல்லை, அது கூட சேர்ந்து நானும் சண்டை போடுவேன். நான் மனுஷனா இருந்தால் பகுத்தறிவு இருக்கிறது, அதை வச்சு யோசிப்பேன். எதை எங்கத்துக்கு போடலாம், எதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம், இதுக்கு இந்த புண்ணாக்கு சேராது, இதுக்கு நோய் வந்திருக்கு, இதுக்கு ஊசி போடணும், இதை தனியாத்துக்கு பிரிச்சு போடு, எல்லாம் மனுஷனுக்கு தான் தெரியும். மனுஷனா இருக்கிறதுல இருக்கிற சௌகரியத்தை ஆடு மேய்ப்பதற்காக வேண்டி எந்த மனிதனும் இழந்து விட மாட்டான். அதே போலத்தான் இறைவன் உலகத்திலே படைத்திருக்கிற மனிதனை பொறுத்தவரை இறைவனோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு மனிதனுக்கும் ஆட்டிற்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசத்தை விட பல கோடிக்கணக்கான மடங்கு வித்தியாசம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிறது. இறைவனை நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அதனால தான் அவன் சூப்பர் பவர்ங்கிறோம், அவன் இல்லாமல் அணுவும் அசையாதுங்கிறோம். என்ன அர்த்தம்? நமக்கு அப்படி சொல்ல முடியுமா? நான் இல்லாட்டி இங்க ஒண்ணுமே நடக்காதுன்னு அப்படி சொல்லுவாங்க. ஆனா என்ன நடந்துகிட்டே இருக்கும். அப்படி பேருக்கு சொல்ல பெருமை அடிக்கிறாங்க ஒழிய நான் இல்லாட்டி இங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம் பாரு, எல்லா வேலையும் கச்சிதமா நடந்து முடிஞ்சிடும். ஆனா இறைவன் இல்லாட்டி ஏதாவது நடக்குமா? எல்லாவற்றையும் விட சூப்பர் பவராக, அதிகபட்ச அதிகாரம் படைத்தவனாக, எல்லா காரியங்களையும் நிர்வகிக்கிறவனாக, எல்லாவற்றை பற்றிய அறிவுடையவனாக இருக்கிறவன் இறைவன் நாம் நம்பினோம் என்று சொன்னால், அந்த இறைவன் மனிதர்களிடத்தில் இருக்கிற தீமைகளை தடுப்பதற்கு இறைவன் மனிதனாக வர வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் இறைவனாகவே இருந்து கொண்டு மனிதர்களுக்கு தனது கட்டளையை வழங்கலாம், மனிதர்களை நெறிப்படுத்தலாம், மனிதர்களுக்கு வழிகாட்டலாம், மனிதர்களிடத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை குறைக்கலாம். அவன் அதுக்கு ஆளை ரெடி பண்ணி விடுவான். ஒரு ஊர்ல அநியாயம் நடக்குது, கடவுளே ஆளை அனுப்பி விடுவார், சில பேருடைய உள்ளத்துல போடுவார், நீ போய் அந்த ஊர்ல போய் நடக்கிற அநியாயத்துக்கு போராட்டம் பண்ணு. அப்படி ஆட்களை வச்சு அதை காய்நகர்த்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? இறைவன் எப்பொழுதும் இறைவன் தான். இறைவன் அவனுக்கு இடத்தை விட்டு என்றைக்கும் கீழே இறங்கி வர மாட்டான். அவன் இடத்திலே இருந்து கொண்டு அவதாரம் எடுக்க மாட்டான். பல வடிவங்களில் வந்து உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய வேலைகளில் அவன் ஈடுபட மாட்டான். அவன் அவனாகவே இருந்து கொண்டு அவன் இடத்திலே இருந்து கொண்டு உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி படைத்தவனாக ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் என்று இஸ்லாம் உலகத்திற்கு இந்த அவதாரத்திற்கு உரிய பதிலை தருகிறது. எனவே அந்த அடிப்படையில் சூப்பர் பவராக கண்களுக்கு தெரியாமல் அழகோடு வீட்டில் இறைவன் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று சொன்னானோ அதை நம்பி நாங்கள் வணங்குகிறோம். அவன் சொன்ன வார்த்தைகளை ஏற்று நம்ம வணங்குகிறோம். வணக்கத்துக்கு காரணம் அவன் சொன்ன கரெக்டா தான் சொல்லுவான், பொய் சொல்ல மாட்டான், எல்லா விஷயத்தையும் சரியா சொல்றான். எனவே அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னதை ஏற்றுத்தான் நாங்கள் செயல்படுத்துகிறோமே ஒழிய அவர் இன்னொருவராக வந்து வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அல்லாஹ்